ஒரே ஒரு கேள்விதான். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இதே மாதிரி தான் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பியா மனுஷ்கா? ஓகே, கதவை எப்படியோ மூடிட்ட. இந்த ராகு கேது மேல நம்பிக்கையே இல்லை. எப்ப வேணாலும் உள்ள வந்துருவங்க. இந்த ராகு கேது ஏதாவது சம்பவம் பண்ணிருக்குமா? அடக்கடவுளே, ரெண்டுங்களும் சேர்ந்து என்னோட பணத்தை திருடி இருக்கோங்களா? இப்பவே பாத்துறேன். நோ ரிஷி, நாட் அட் ஆல். ஐ ரியலி ட்ரஸ்ட் யூ. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் உன்னை நம்புறேன். ஆனா லக்ஷ்மி, அவளை நான் நம்பல. அவ மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. மலிஷ்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ என்ன லவ் பண்றனா அப்ப என் மேல நம்பிக்கை வை. அண்ணா, நான் உன்னை விட்டு விலகியும் போகல. லக்ஷ்மி என்னை அடையறதுக்காக எந்த ஒரு வேலையும் பண்ணல. அண்ட் இந்த மாதிரி என்ன எங்க 2 பேர் மனசுலயும் இல்ல. பட் நான் என்ன பண்ண ரிஷி? என்னால அவளை கொஞ்சம் கூட நம்ப முடியல. அப்படின்னா உனக்கு என் மேலயும் நம்பிக்கை வராது, ரைட்? நோ ரிஷி. மனுஷ்கா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அண்ட் அந்த லிமிட்டை யாரும் கிராஸ் பண்ணக்கூடாது, யாருக்காகவும் சரி. சோ ஐ ரெக்வெஸ்ட் யூ. அண்ட் இந்த விஷயம் எப்பவும் ஞாபகம் இருக்கட்டும். ஒருவேளை உனக்கு லக்ஷ்மி மேல சந்தேகம் இருக்குன்னா அப்போ உனக்கு ஏன் மேலேயும் சந்தேகம் இருக்கு. ஏன் மேல சந்தேகம் இருக்குன்னா அப்போ உனக்கு லக்ஷ்மி மேலேயும் சந்தேகம் இருக்கு. இந்த விஷயத்தை எப்பவும் மறக்காத மனுஷ்கா. அண்ட் இன்னைக்கு நீ பண்ண காரியத்தை லைஃப்ல இதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணாத. அதோட லக்ஷ்மியோட பேரை கெடுக்க முயற்சி பண்ணாத. கடைசியில நீ தான் நஷ்டப்படுவ. லக்ஷ்மியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுன்னா அங்க அவளுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, அங்க முதல் கேள்வியே எனக்கு தான் வரும். அண்ட் நான் அவளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படப்பட மாட்டேன். லக்ஷ்மியை நான் பத்திரமா பார்த்துப்பேன். I hope you understand. ஹாய், என்னாச்சு, பயந்துட்டியா? நானே தான். இல்ல, நீதானே தெரியும். ஆனா நீதான் வந்திருக்கேன்னு சொல்லிருக்கலாம். நான் இங்க தானே இருந்தேன். ஐ மீன் ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். அது அலமாரி பின்னாடி நின்னுட்டு இருந்தேன். நீ லாக் பண்ணும்போது என்ன பார்த்தேன். நானே தான். வேணா டச் பண்ணி கூட பாரு. நான் ஒன்னும் பேய் இல்ல. உன்னோட இமேஜினரியும் இல்ல. ஐ மீன் உன்னோட கற்பனையும் இல்ல. டச் பண்ணி பாரு. இதோ தொட்டு பாரு. கைய பிடிச்சாலே டச் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் தான். பாயிண்ட். யா, நல்லாவே சொன்ன. மலிஷ்கா எப்படி இருக்கா? யாரு? மலிஷ்கா. மலிஷ்கா மலிஷ்கா ரொம்ப நல்லா இருக்கா. அவளுக்கு டாக்டர் மருந்து கொடுத்திருக்காரு. அண்ட் டாக்டரே சொல்லிட்டார் அந்த வீக்கம் குறைஞ்சிருமா அண்ட் வலி கொஞ்சம் இருக்குமா. பட் ஷீல் பி ஃபைன். நல்லதானே? அவளுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. நடந்த எல்லா தப்புக்கும் நீ மட்டும்தான் காரணம். ஒரு செகண்ட், நான் என்ன தப்பு பண்ண? எங்க பாரு லக்ஷ்மி, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உன்ன திட்டுறாங்கன்னா அதுக்காக நீ என்ன பழி வாங்குவியா? என்ன திட்டுப்பியா? என்ன குத்த சொல்றியா? நான் எதுவும் பண்ணல. நீ என்ன இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. அன்னைக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நீ வேற யாரையாவது சொல்லிருக்கணும். அப்படி இல்லனா நீ அன்னைக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்க. என்ன பேசுற நீ? லக்ஷ்மி, எங்க பாரு, இங்க நடக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் என்னோட தப்பு எதுவும் இல்ல. இது மலிஷ்காவோட முட்டாள்தனம். அதே மாதிரி இது உன்னோட முட்டாள்தனம். ஏன்னா எல்லாத்துக்கும் நீ என்ன குறை சொல்றல. I am absolutely right. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. நான் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். பேசி முடிச்சிட்டியா? சரி, இப்போ எனக்கு ஒன்னு சொல்லு. நீ நிஜமாவே எனக்கு ஒரு மாப்பிள்ள பாக்குறியா இல்ல நான் யார் கையாவது புடிச்சிட்டு ஓடி போயிடுவா? அது எப்படி ஓடி போவ? நீ நீ என்ன ஏமாத்துவியா? இன்னொருத்த கூட ஓடி போவியா? நான் வேற என்ன பண்றது? உன்னோட இந்த டிமாண்ட் லிஸ்ட் இருக்கே, அது ரொம்ப பெருசா இருக்கு. அத பார்த்தா பெரிய பெரிய மேட்ச் மேக்கர்ஸே ஓடி போயிருவாங்க. சொல்ல போனா நானே ஓடி போயிருவேன். ஒரு செகண்ட், ஏ லிஸ்ட்ல அப்படி என்ன ப்ராப்ளம் இருக்கு? ரொம்ப டிப் டாப் லிஸ்ட் அது. அண்ட் லாஸ்ட் டைம் நீ ஓடி போனீங்க, அப்ப என்னாச்சு? வேஷ்டி கட்டின 3 பேர் உன்னை துரத்திட்டு வந்தாங்கல, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அன்னைக்கும் சரியான டைமுக்கு நான் தானே வந்தேன். இல்லனா என்ன ஆயிருக்கும்? என்னோட லிஸ்ட்ல பிரச்சனையே இல்ல. அது பெர்ஃபெக்ட்டான லிஸ்ட். வேணா பாரு, நல்ல நல்ல பசங்களா கிடைப்பாங்க. உனக்காக கடவுள் ஒரு பையனை செலக்ட் பண்ணிருந்தா கண்டிப்பா உன் முன்னாடி வந்து நிப்பான். டோ வந்து நின்னுட்டனே. ரிஷி ப்ரோ, ஹலோ. ரிஷி ப்ரோ, என்ன? நீ வாயை மூட மாட்டியா? வாயை மூடிக்கிட்டு ராயுஷ். அண்ட் இப்ப என்ன சொன்ன? லக்ஷ்மிக்கு என்ன விட நல்ல பையன் கிடைப்பானா? என்ன வளர்றாரு? உங்களை விட நல்ல பையன் யாரு? நீ கொஞ்சம் வாயை மூடுறா. ஓகே. ஒரு பக்கம் மலிஷ்கா எனக்கும் லக்ஷ்மிக்கு நடுவுல என்னமோ நடக்குதுன்னு சொல்ற. என் மூளைய குழப்புற. அப்புறம் நீ ஒரே விஷயத்த சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப குழப்புற. அதாவது எங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. சாரி, புரியுது. சாரி ப்ரோ. பட் பாப்ஸ், ஒரு நிமிஷம். நீ என்ன இந்த மாதிரி எல்லாம் இனிமே கூப்பிடாத, சரியா? இதென்ன புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்க? நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. இனிமே எதுவும் கிடையாது. என்ன இப்படி கூப்பிடவும் கூப்பிடாத. பார்ட்டியில எல்லாரும் இருந்ததுனாலதான் நான் அன்னைக்கு எதுவுமே சொல்லல. இதுக்கப்புறம் திட்டு வாங்குற மாதிரி எந்த காரியமும் பண்ணாத. ஓகே, இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. அனிமா, பாப்ஸ் பாப்ஸ். ஐயோ என்ன? ஓகே லக்ஷ்மி, லக்ஷ்மி
ஐம் ரியலி சாரி. எனக்கு பழக்கம் இல்ல. நான் ட்ரை பண்றேன். ஓகே, கண்டிப்பா ட்ரை பண்றேன். கூல். ரிஷி ப்ரோ, லக்ஷ்மி அண்ணி. ஐயோ, இப்போதானே நான் சொன்னேன் பாஸ். இல்ல பைத்தியமா உனக்கு? லக்ஷ்மி. லக்ஷ்மி, ம். லக்ஷ்மி. ரிஷி ப்ரோ, இதுக்கு என்கிட்ட ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கு. மலிஷ்காவும் வாயை மூடிப்பா, நானும் வாயை மூடிப்பேன். சொல்லுன்னு சொன்னா என்னால அத சொல்ல முடியும். என்ன சொல்லி தொலை. சீக்கிரம் சொல்றா. அப்படி என்ன சொல்யூஷன்? இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன சொல்யூஷன்? அந்த உன்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமா இருந்துச்சுன்னா உன்னை அடிச்சிருவேன். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்குள்ள ஏதோ நடக்குதுன்னு மலிஷ்கா சொல்ல மாட்டா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் குவைட் ஆயிடுவேன். அவ்வளவுதான் சொல்யூஷன். எப்படி? சிம்பிள், பெஸ்ட் சொல்யூஷன். ரிஷி ப்ரோ, என்ன பண்றீங்க? காதை புடிச்சீங்கன்னா என் காது அப்படியே ரெண்டாயிடும். சரி, ஒரு காதை பிடிச்சா ரெண்டாகணும், அப்ப இன்னொரு காதையை பிடிக்கிற. ரெண்டுமே ரெண்டாயிட்டோம். ரிஷி ப்ரோ, விடுங்க. எதுக்கு ரெண்டாகணும்? என் காதை முதல்ல விடுங்கன்னு சொல்றேன். நீ வாயை மூடு. வாய்க்கு அந்த மாதிரி வளர்ட்ட. வாயை மூடு. பாப்ஸ், வேடிக்கை பார்க்காதீங்க. ஏதாவது பண்ணுங்க. ஐயோ ரிஷி விடு. நீ என்ன விடு. பண்ணுங்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நீ ஆயுஷை எதுவும் சொல்லக்கூடாது. அண்ணனா என்ன வேணா பண்ணுவியா? நான் என்ன பண்ண பண்ணுவேன்? இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. அதான் இவங்க தடுக்குறாங்கல்ல, அப்புறம் என்ன? இதுக்கு மேல நீ ஆயுஷ் மேல கை வச்ச அப்புறம் என்கிட்ட கண்டிப்பா உதவ. வாங்குவீங்க. என்ன அண்ணி? என்ன யார் உதப்பாங்க? நீ என்ன அடிப்பியா? சரி, எங்க அடி பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா நான் உன்னை இல்ல, இல்ல, வேண்டாம், அடிச்சிடுவேன். அண்ணிமா. ஏன் நான் அடிக்க கூடாது? ஆயுஷ் எனக்காக தான் எல்லார்கிட்டயும் சண்டை போடுறான். அவன் என் மேல அன்பு வச்சிருக்கான். நான் அவனுக்காக இதெல்லாம் பண்றேன். நானும் தான் உனக்காக சண்டை போடுறேன். நானும் தான் உன்னை லவ் பண்றேன். ஃப்ரெண்ட்ஷிப் லவ். நானும் தானே உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல? ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி லவ் இருக்குல்ல, ஆஸ் a friend. என்ன? அப்புறம் இவனோடது உண்மையா நண்பா? அப்ப என்னோடது வேஸ்டா? ஆமா, வேஸ்ட் தான். ஏன்னா நீயே ஒரு வேஸ்ட். ஐயோ, நான் waste. இங்க பாருங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க ப்ளீஸ். வாயை மூடுங்க. நான் தான் வேஸ்ட். இங்க வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும். ஓகே, கூல். சரி, ஒரு விஷயம் எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. போட்டோ எடுத்தீங்களா? மலிஷ்காவோடது உதடு வீங்கி போச்சா? எப்படி வந்துச்சாமே? என்ன என்ன அப்படி ஷாக்கா பாக்குறீங்க? எனக்கு எல்லாமே தெரியும். நான் ஆபீஸ்ல இருந்து வந்து தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போனேன். அங்க இருந்த மெய்டு ஏதோ முனவிட்டு இருந்தாங்க. என்ன முனவுறீங்கன்னு கேட்டேன். அப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. வெரி பிரேவ் கேர்ள். பொண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும். மலிஷ்கா மாட்டிக்கிட்டால. அண்ணிமா, சரி அண்ணி இல்ல, லக்ஷ்மி. ரிஷி ப்ரோ, எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களுக்கு பார்ட்டியில என்ன நடந்துச்சோ அதையும் மலிஷ்கா பண்ணிருப்பாளோன்னு தோணுது. மலிஷ்கா எதுவும் பண்ணல. அவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. ஏன் ரிஷி ப்ரோ, ஹவுஸ்மேட் சொன்னதுக்கு அப்புறம் மலிஷ்கா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நம்புனீங்க. டவுட் வந்துச்சா? அவ்வளவுதான். எனக்கும் டவுட் வந்துச்சு. நான் அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ப்ரோ, விஷயம் என்னன்னா, மலிஷ்காக்கு அகைன்ஸ்டா என்கிட்ட ப்ரூஃப் எதுவும் இல்ல. இல்லனா உங்களுக்கு இல்ல, மொத்த உலகத்துக்கு அவ என்ன பண்ணாங்கறத காட்டி இருப்பேன். நீயே பார்த்தல, நீ பண்ண ஒரு தப்புல மாட்டிக்கிட்ட. அதுக்கே ரிஷி இவ்ளோ சொல்லிட்டு போறான். நீ பண்ண எல்லா தப்பும் முன்னாடி வந்துச்சுன்னு வை, உன் நிலைமை என்ன ஆகும்னு பாரு. உனக்கு என்ன பைத்தியமா? மூளை குழம்பு இருக்கா? உனக்கு என்ன ஆச்சு? கன்சோல் பண்றதை விட்டுட்டு என்ன தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்க. என் டென்ஷன் அதிகமாக்குற அண்ட் என்ன பயமுறுத்திட்டே இருக்க. Shit. இது எல்லாத்துக்கும் அந்த ஹவுஸ் ஹெல்ப் தான் காரணம். அவ தான் தன்னோட வாயை திறந்தா. இல்ல மலிஷ்கா, ஃபால்ட் உன்னோடதும் தான். நீ மாட்டின உடனே பிரச்சனையை அங்கேயே முடிச்சிருக்கணும். இந்த அளவுக்கு வளர விட்டுருக்க அவ கூடாது. எதுவும் சொல்ல மாட்டான்னு தான் நினைச்சேன். என்ன நீ சோனல்? சரி, டெல் மீ ஒன் திங். நீ வந்து அந்த கெமிக்கலை பாயசத்துல கலந்ததா சொன்ன, ரைட்? ஆனா அந்த பாயசத்தை நீ சாப்பிடல, நீ ஜூஸ் குடிச்சிட்டு இருந்த. அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை இப்படி ஆச்சு. உன்னோட ஜூஸ்ல யார் கெமிக்கல் கலந்தது? அந்த ஹவுஸ் ஹெல்ப்பா? இல்ல, அதுவும் என்னோட தப்பு தான். நான் அதை கலக்கும் போது நீலமண்டி வந்துட்டாங்க. நான் மறைக்கலான்னு பார்க்கும் போது அந்த கெமிக்கல் மத்ததுல கலந்துருச்சு. கண்டிப்பா 2-3 டிராப்ஸ் அந்த ஜூஸ்ல விழுந்திருக்கும். ரொம்ப வலிக்குது. அடக்கடவுளே, வேட்டையாட போய் நீயே மாட்டிக்கிட்ட. ஒரு செகண்ட், உனக்கு தெரியுதா இதுல மிகப்பெரிய நஷ்டம் என்ன ஆச்சுன்னு? ரிஷி உன்னை லிமிட்ல இருக்க சொல்லியிருக்கான். நீ லிமிட்ல இருந்தே ஆகணும். லிமிட் மை ஃபுட். இன்னி வரைக்கும் அவன் லக்ஷ்மி கிட்ட இந்த வார்த்தையை சொல்லலையே. அவ அடிக்கடி லிமிட்டை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்காளே. ஐயோ, அப்படியெல்லாம் என்ன சொன்னா ஒண்ணும் இல்ல. கேளு. நீ லிமிட்ல இருந்துதான் ஆகணும். மலிஷ்கா, என்ன இது? உன் உதடுக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல. என்னது ஒண்ணும் இல்ல? என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல. இந்த விஷயத்த அப்படியே விட்டுறாங்கல்ல. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் ரூமை விட்டு வெளியில போங்க. இங்க இருந்து போங்க. என்ன தனியா விடுங்கல. மலிஷ்கா. தயவு செஞ்சு. ஐயோ ப்ளீஸ், ஐ பெக், ப்ளீஸ் ஜஸ்ட் கோ அவுட் ஆஃப் மை ரூம். தயவு செஞ்சு ஆண்டி, கேக்குறேன். வாங்க போங்க, போலாம். தயவு செஞ்சு போங்க. நான் லிமிட்ல இருக்கணுமா? ச்சே. இல்ல நீ
இந்த தடவை மலிஷ்கா கிட்ட எனக்கு எந்த தப்பும் தெரியல. எனக்கு அவளோட வருத்தம் தெரியுது, எனக்கு அவளோட ஃபீலிங்ஸ் தெரியுது. அவளோட கல்யாணம் எப்ப நடக்கும்? நீங்களே யோசிங்க. நீ அவ எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணுவா? பல வருஷமா அவ ரிஷிய லவ் பண்றா. நாம என்கேஜ்மெண்ட்டும் பண்றதா இருந்தோம். சரி, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கல. உடனே ரிஷி லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சரி, காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா மலிஷ்கா ரொம்ப கஷ்டப்படுறா. அதோட அவ ஜஸ்ட் ரிஷியோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவ வாழ்க்கைய பணையம் வச்சிருக்கா. அவ ரிஷியை எவ்வளவு லவ் பண்றான்னு தெரியும் இல்லையா? ரொம்ப லவ் பண்றா. நீலம், மலிஷ்கா ரிஷிய ஆழமா லவ் பண்றா, அளவுக்கு அதிகமா. அதன் காரணமா தான் அவ இதெல்லாம் செஞ்சிருக்கா. அதர்வைஸ் அவளோட லெவல் இது கிடையாது. மலிஷ்கா இந்த மாதிரி பொண்ணு கிடையாது. இது உனக்கும் நல்லா தெரியும். அவ மனசார ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதன் காரணமா தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க. என்ன இதெல்லாம் கிரண்? நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீலம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மலிஷ்கா ஆல்சோ. நீ அவளையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா மலிஷ்கா கண்டிப்பா மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணத்தான் போறா. அவ இன்செக்யூர் ஆயிட்டா, பயப்படுறா. ஒருவேளை ரிஷி கூட கல்யாணம் நடக்காம போச்சுன்னா, மறுபடியும் ரிஷிய லக்ஷ்மி பறிச்சிட்டாள்னா, ஐ நோ டே ஒன்ல இருந்து அவ இன்செக்யூரா தான் இருக்கா. அவ இன்செக்யூரிட்டிக்கு ஒரு காரணம் இருக்கு. அதான் லக்ஷ்மி. அதோட ரிஷியும் தான். ரிஷி எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீ பாக்குறல்ல, யார் வேணாலும் இன்செக்யூர் ஆயிடுவாங்க. அதனால ப்ளீஸ் மலிஷ்காவோட நிலைமையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. உனக்கு எல்லாம் தெரியும். அதிக அளவுல லவ் பண்ணா எழுந்துருவோங்கிற பயமும் இருக்கும். மலிஷ்கா பயந்து போயிருக்கா. பயந்து போன காரணத்தால அவ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றா. அது நமக்கும் தெரியுது. நீலம், ஐ ரிக்வெஸ்ட் யூ, ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிடு ப்ளீஸ். ரொம்ப லவ் பண்றா. கிரண் கரெக்டா தான் சொல்றா. லக்ஷ்மியோட கல்யாணமும் சீக்கிரமா முடியணும், அதுவும் முக்கியம். ஏன்னா லக்ஷ்மியோட விஷயத்துல ரிஷி சென்சிட்டிவாவும் இருக்கான், பொசசிவாவும் இருக்கான். நாளைக்கு இந்த லக்ஷ்மினால ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் ஏதாவது சண்டை வந்துட போகுது. நீலம், நாம 2 பேரும் விரும்புறோம் ரிஷி மலிஷ்காவுக்கு கல்யாணம் நடக்கணும். லக்ஷ்மியும் இந்த வீட்டை விட்டு போயிடணும். அப்ப ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். அதுவும் அதை சீக்கிரம் செஞ்சாகணும். நீலம், ப்ளீஸ். மாம், ரிஷி உட்காரு, ரிலாக்ஸ். மலிஷ்கா நல்லா இருக்காளா? ஐ ஹோப் ஷி இஸ் ஃபைன். நல்லா இருக்கா? போற வழியில நீ அவளை ரொம்ப திட்டிருப்பியே. மாம், பயங்கரமா திட்டணும்னு தோணுச்சு. பட் மறுபடியும் இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதோட எங்க 2 பேரையும் சந்தேகப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். நல்ல விஷயம் பண்ணிருக்கேன். ரிஷி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். ரொம்ப நல்ல பையன். இந்த லக்ஷ்மிக்கு கரெக்டா இருப்பான். ஹீ வில் பி பர்ஃபெக்ட் ஃபார் லக்ஷ்மி. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். மாம், என்ன சொல்றீங்க? கேரண்டி எடுத்துக்கிறீங்கன்னா அப்போ உங்க செலக்ஷனா பையன் நிச்சயமா நல்லவனா இருப்பான். ஆமா, ஆனா அது வந்து ஆக்சுவலி என்னன்னா, ஹீ இஸ் எ டிவோர்ஸி. அவனுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. டிவோர்ஸி? அதுல என்ன பிரச்சனை இருக்கு, ரைட்? இல்ல மாம், ஆனா இத பாரு ரிஷி, டிவோர்ஸினா அவன் கெட்டவனா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அப்படி பார்த்தா நீயும் டிவோர்ஸி தான், லக்ஷ்மியும் டிவோர்ஸி தான். டிவோர்ஸ் ஆனதுனால நீ ஒன்னும் கெட்டவன் அர்த்தம் இல்லையே. இப்பவும் நீ ஒரு நல்ல பையனா தான் இருக்க, நல்ல புருஷனாவும் இருப்ப. லக்ஷ்மியும் தான். நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுது இல்ல? குட். நீ ஒண்ணு பண்ணு, அந்த பையனை பாரு. நம்ம ஊர்ல தான் இருக்கான். ப்ரமோஷன் கிடைச்சு இங்க ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கான். நாளைக்கு தான் அவன் இங்க வரான். அவன் சிஸ்டருக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு மேட்ச் மேக்கர்ஸும் கண்டிப்பா வரதான் போறாங்க. சோ நீங்க எல்லாரும் மீட் பண்ணுங்க, ஜட்ஜ் பண்ணுங்க. நான் சொன்ன பையன் அதான், அந்த ஆரவை பார்த்து பேசுங்க. ஓகே, ஷூர் மாம். ஓகே, அண்ட் தேங்க் யூ so much மாம். அம்மாவுக்கு பையன் தேங்க்ஸ் சொல்லுவானா? மாம், அது வந்து லக்ஷ்மி லைஃப் நல்லா இருக்கணும். அவ சந்தோஷமா அவளுடைய லைஃப்ல செட்டில் ஆகணும். அது மட்டும் நடந்தா அப்ப அந்த மொத்த கிரெடிட்டும் உங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்க லக்ஷ்மியோட சந்தோஷத்துக்காக இவ்வளவு எல்லாம் பண்றீங்களா? சோ தேங்க்யூ so much. நான் ஒன்று பண்ற, லக்ஷ்மியை கூட கூட்டு போறேன். அவளுக்கு மட்டும் பிடிச்சிருச்சுன்னா அப்போ நாளைக்கே நான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் மாம். ஆனா லக்ஷ்மியை எதுக்காக கூட்டிட்டு போகணும்? முதல்ல நீ அங்க போ, அந்த பையனை பார்த்து பேசு. லக்ஷ்மி அங்க வந்து என்ன பண்ணுவா? எப்படி முடிவெடுக்க போறது நீ தானே? முடிவு நான் தான் எடுக்க போறேன் மாம். பட் விஷயம் அவளோட லைஃப் தானே. லக்ஷ்மியோட லைஃப்னும் போது அவளை ஒரு வார்த்தை கண்டிப்பா கேட்கணும்ல மாம். நல்லது. அப்போ அவளையும் கூட கூட்டிட்டு போ. அந்த மேட்ச் மேக்கரோட நம்பரை நான் உனக்கு அனுப்புறேன். ஓகே, நல்லது. இது பாரு, இந்த சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்சு லக்ஷ்மிக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்.
இந்த பாக்ஸ் இங்க எப்படி வந்தது? நான் பார்த்தப்ப இல்லையே. யாரு கொண்டு வந்து வச்சது? இதுக்குள்ள என்ன இருக்கு? சூடா வேற இருக்கு. அடிசக்க பாயசம். லக்ஷ்மி தான் எனக்கு பாயசம் பண்ணி கொடுத்தா, அதையும் நான் நல்லா சாப்பிட்டுட்டேனே. இப்ப மறுபடியும் பண்ணி கொண்டு வந்திருக்கா. இந்த தடவை இதுல ரோஜா பூ வேற போட்டு கொண்டு வந்திருக்கா. நல்ல விஷயம்தான். நான் இனிப்பு சாப்பிட்டா மட்டும் எல்லாரும் என்ன திட்டுறாங்க. உங்களுக்கு சுகர் இருக்கு, நீங்க இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனா இப்ப அவளே எனக்கு பாயசம் கொண்டு வந்து கொடுக்கறா. இந்த லக்ஷ்மியை என்னன்னு சொல்றது? பாயாசத்தை நான் தான் கொண்டு வந்தேன் பாட்டிமா. சரி சரி, இதெல்லாம் தேவையில்லை. பாட்டிமா, பாட்டி, ஐம் ரியலி சாரி. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. சரி சரி, பரவாயில்ல விடு. அதெல்லாம் இருக்கட்டும். நீ நல்லா இருக்கியா? இப்போ பெட்டரா இருக்கேன். கொஞ்சம் வலிக்குது. ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. யாருக்காவது கெடுதல் நினைச்சா நமக்கு தான் கெடுதல் நடக்கும். இது நான் கத்துக்கிட்ட பாடம். இது என்னோட பிராயச்சித்தம். அண்ட் பாட்டிமா, பாயசத்தை உங்களுக்காக கொண்டு வந்தேன். அதான் டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் சீக்கிரம் வந்திருப்பேன். நான் என் கையால இந்த பாயாசத்தை பண்ணியிருக்கேன். அன்னைக்கு என் கையால தானே பாயாசம் விழுந்தது. உங்களாலையும் சாப்பிட முடியல. ஸோ ப்ளீஸ் நீங்க இதை சாப்பிட்டுக்கோங்க. இங்க பாரு, தேங்க்யூ. ஆனா லக்ஷ்மி எனக்கு முன்னாடியே பண்ணி கொடுத்துட்டேன். நான் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன். இதுக்கு மேலேயும் சாப்பிட்டேன்னா என் உடம்புக்கு ஏதாவது வந்துடும். அதனாலதான். எனக்கு எல்லாம் தெரியும் பாட்டி. நீங்க ப்ளீஸ் ஒரு பைட் சாப்பிடுங்க. அப்பதான் நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு நான் ஏத்துப்பேன். ப்ளீஸ் சாப்பிடுங்க. சரி சரி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ம். அப்புறம் என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கறத விட நீ லக்ஷ்மி கிட்ட போய் மன்னிப்பு கேள. அவ வாழ்க்கையை நீ கெடுக்க தானே பார்த்த. அப்போ அதான் நியாயமும் கூட. சரி, நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீ எப்பவும் லக்ஷ்மியை தப்பாவே பார்க்கற. அது நான் நிறைய பேச மாட்டேன். ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா அவங்கள என்ன செய்ய முடியும்? நீ ஒரு வேலை செய்ய. நீ லக்ஷ்மி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா நல்லா இருக்கும். கேப்பல்ல? லக்ஷ்மி உன்கிட்ட பேசணும். ஒரு விஷயம் கேக்குறியா இல்ல சொல்றியா? சரி, அப்ப சொல்லு. நீ என்ன நினைச்சியோ அதே மாதிரியே நடக்குது. நான் என்ன நினைச்சேன், என்ன நடக்குது? நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டல, பையன் கிடைச்சிட்டா. நீ இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலாம். பண்றது இருக்கட்டும். நீ எப்படி இப்படிலாம் யோசிப்ப? அண்ட் இன்னைக்கு நீ மறுபடியும் ஒரு முறை ப்ரூவ் பண்ணிட்ட மனிஷ்கா. அது உன்னால எப்பவும் லக்ஷ்மியா ஆக முடியாது. ஒரு வேலை செய்ய. நீ லக்ஷ்மி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா நல்லா இருக்கும். கால நாக்கு லாக்கி இல்லாத பொண்ணு. ஆனா ஒபிராய் ஃபேமிலியே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. எங்க போனாலும் லக்ஷ்மி 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 தான். அட, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. சந்தோஷம் தானே? ஹாப்பி? நீ எனக்கு என்ன? நீ வந்து நீ அது வந்து அந்த பையனை நீ பாத்தியா? அதுவா? இல்ல, நான் இன்னும் அந்த பையனை பார்க்கல. ஆக்சுவலி மாம் தான் அந்த பையனை செலக்ட் பண்ணிருக்காங்க. மாம் தான் ஓகே பண்ணாங்க. ஆனா எனக்கு இதுல மைனஸ் பாயிண்டா தெரியறது அவன் ஒரு டிவோர்ஸி. ஆனா மாம்க்கு இதுல எந்த இஷ்யூவும் இல்ல. அதானே, இதுல என்ன இஷ்யூ இருக்க போகுது? நானும் ஒரு டிவோர்ஸி தானே. யா, அப்படின்னா இதுல எந்த இஷ்யூவும் இருக்காது, ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ எல்லாம் கூல் தான். அந்த பையனை அம்மா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மாமுக்கு ஆக்சுவலி அந்த பையனையும் தெரியுமா? மாம் அந்த பையன் நல்ல பையன்னு சொன்னாங்க. ஸோ உனக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடந்துரும். ஆனா நான் யாரு? மலிஷ்கா, ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு என்ன ஜெயிச்சிட முடியாது. ஒரு நாள் எல்லார் மனசுல இருந்தும் அவளை விரட்டுறேன். அப்போ அத்தனை பேரும் மலிஷ்கா மலிஷ்கான்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த வீட்டை விட்டும் என்னை விட்டும் நீ ரொம்ப தூரம் போயிடுவ. ஸோ நாளைக்கு நாம போகலாம் பையனை பார்க்க.
நாமன்னா என்ன? அது நாம 2 பேரும், நீயும் நானும். நான் எதுக்காக வரணும்? நான்லாம் எங்கேயும் வர மாட்டேன். ரிஷி நீயே போ. நீதானே நீலம்மா ஆண்டி கிட்ட எல்லாம் பேசியிருக்க. அப்போ நீ போய் பையனை பாரு. நீ அந்த பையன் கிட்ட பேசு. உனக்கு பிடிச்சிருந்தா நீயே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிரு. நான் உன் கூட வர மாட்டேன். காலம் முழுக்க அந்த பையன் கூட இருக்க போறது நான் இல்ல, நீதான். கல்யாணம் உனக்கு தான் நடக்க போகுது. சோ அந்த பையன் யாரு, எப்படிப்பட்டவன், அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவன்கிட்ட பேசி பார்க்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்ல. அண்ட் இதை நீ தெரிஞ்சுக்கணும். சோ நீ தான் நேர்ல வந்து அவனை பார்க்கணும். இதெல்லாம் ஏன் இஷ்டப்படி நடக்காது. நீயே வந்து பாத்துக்கோ ப்ளீஸ். நீயே நேர்ல வந்து பாரு. என்னோட இஷ்டமா? ஆ என்னோட இஷ்டப்படி நீ இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கியா? நடந்திருக்கனே. நான் பல்விந்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். அதுக்கு நீ ஒத்துக்கிட்டியா? ஒத்துக்கலையே, நீங்க கூட்டிட்டு வந்துட்டியே. அதனால நான் என்ன முடிவெடுத்தாலும் அதனால உனக்கு என்ன? நான் வந்து லக்ஷ்மி, ரியலி நீ அந்த ரவுடி 1 நம்பர் பொறுக்கி, அதோட அவனோட பேரை கூட இங்க சொல்லாத. அவ பேரை கேட்டாலே எனக்கு அப்படியே கோவமா வருது. அவனெல்லாம் விட்டுதல லக்ஷ்மி. இந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லா எதிர்ப்பையும் மீறி நான் மறுபடியும் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தேன். ஏன்னா உன்னோட லைஃப்ல நீ மறுபடியும் இந்த தப்பை பண்ணவே கூடாது. ஆமா, நாளைக்கு நீ என் கூட வர அண்ட் நாளைக்கு நீயே எல்லாத்தையும் பேசி ஃபைனல் பண்ணிடு. இப்பவே நீ என்னோட பேச்ச கேட்க மாட்டேங்கிற. நான் வர மாட்டேன்னு சொன்னா நீ கேட்கவே மாட்டேங்கிறியே. போதுமா? என்ன திட்டிட்டியா? சந்தோஷமா? வழக்கமா நான் என்ன சொன்னாலும் இப்படிதான் பண்ணுவல. எனக்கு தெரியாது. நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன். நீ என் கூட அந்த பையனை பார்க்க வரதான் போற. சொல்லிட்டல, சாப்டர் க்ளோஸ், டாபிக் ஓவர். நானும் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். பை. ரிஷி என்ன? ரிஷி நீ சாரி மலிஷ்கா, உனக்கு அடிபடல? இல்ல எனக்கு அடிப்படல. அது சரி, உன் கவனம் எங்க இருக்கு? ஆக்சுவலி லக்ஷ்மி கிட்ட இருந்தது.